வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியலட்டியில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. முதல்ல மன்னிப்பு கேளுங்க. ஏன் நேற்று மட்டம் போட்டீங்க சொல்லுங்கள். ஆமாம், ரொம்ப தேடினாங்க போல இருக்கு. ஏன் வரலன்னு சொல்லுங்கள். யாரால் நிகழ்ச்சி நேற்று நடத்த முடியலன்னு சொல்லுங்கள். எனக்கு உடல்நிலை சரியில்லை. சொல்ல வேணுமா? லீவ் லெட்டர் கொடுக்கணும். நிகழ்ச்சி போகலாம் சார். நேற்று நடந்த திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சிகளை சாதாரணமாக எண்ணிடாதீங்க, அவங்க இடி சிபிஐன்னு சொல்லிட்டு எதை வச்சு வேணால் மிரட்டலாம், சாதாரணமாக எண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார். முதல் முறையாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சரியாக பேசியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். அவருக்கு ஸ்பீச் எழுதி கொடுத்தவங்க சரியாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். திமுக கிட்ட காசு வாங்கிட்டீங்களா? எலெக்ஷன் வேற நெருங்குது. இது 2022 கொடுத்துருந்தா எங்களுக்கு இவ்வளோ பஞ்சாயத்து இல்லைல்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எதிரியை எப்போவுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. எதிரி பலமில்லாதவனாக இருந்தால் கூட அவன் பலசாலின்னு நினச்சி நீ தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை பலமில்லாதவனாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இவர்கள் எதிரியை மிக மிக குறைத்து மதிப்பிட்டத்தோட விளைவை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். முதல் முறையாக சரியாக பேசியிருக்கிறார். இடி, ஐடி, சிபிஐ இதையெல்லாம் வைத்து மிரட்டுவார்கள். ஆனாலும் 2026 திமுக ஆட்சி அமைக்கும். ஆசைப்பட்டுக்கு பாசே, நீ கூட மூத்த பத்திரிகைகள்னு ஆசைப்பட்டுக்கிறது இல்லை சொல்லி. பத்திரிகையாளரே கிடையாது சார். இருக்கிறது பரவாயில்ல, சொல்லிக்கிறது இல்லை. உடனே நிறைய பேர் சோசியல் மீடியாவில் மூத்த பத்திரிகையாளர் நிதிஷ்னா உனக்கு ஃபேன் கிளப்லாம் வர வச்சுருக்காங்க. அப்படி தான் சரியாக மதிப்பிட்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். எனக்கு முதல்வர் இதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டது பயத்தோட வெளிப்பாடு என்று நான் பார்க்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பேசக்கூடாது. ஏற்கனவே அமைச்சர்கள் எல்லாரும் பதட்டத்தில் இருக்கப்ப இடி வந்தாலும் சரி, சிபிஐ வந்தாலும் யார் வந்தாலும் திமுகவை அசைச்சு பார்க்க முடியாது. அப்படி பேசினாதான் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். கரெக்ட். இப்படி தான் பேசணும். போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த படையை வழிநடத்தி செல்பவர்கள், நீ பழைய அந்த போர் படத்துலலாம் பார்த்தோன்னா தெரியும், இந்த குதிரையில் நடந்துக்கிட்டே அந்த போர் வீரர்களை அட்ரஸ் பண்ணுவாங்க. வெற்றிவேல் வீரவேல்னு இந்த படங்கள் எல்லாம் வரல, அது மாதிரி அட்ரஸ் பண்ணி வெற்றி நமது, இல்லை என்றால் நமது ரத்தம் இந்த மண்ணுக்கு உரமாக வேண்டும் அப்படின்ற ரேஞ்சில் பேசுவாங்க. அதுக்கு போர் கர்ஜனை அப்படின்னு சொல்லுவாங்க, வார்க்ரைன்னு சொல்லுவாங்க. வார்க்ரை கொடுக்க வேண்டிய நேரம் அது. உங்கள் மாவட்ட செயலாளர்கள்ட்ட பேசும்போது பாரு அண்ணன் இருக்கேன், புரியுதா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கட்சி இருக்குது, மிகப்பெரிய நெருக்கடி நிலையை சந்தித்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி பேசணும். அவங்க இடி சிபிஐலாம் வச்சுருக்காங்க, அப்படிலாம் வருவாங்க. என்ன ஒன்றும் பயப்படாதீங்கன்னா பாதி பேர் ஒன்றுக்கு போயிருப்பான். சீரியஸ்லி, ஐம் நாட் ஜோக்கிங். அவ்வளோ பேரும் பயத்தில் இருக்காங்க தம்பி. அண்டு இது ஆரம்பித்ததுனால இதன் தொடர்ச்சியாகவே போயிடலாம். எனது அருமை நண்பர் எப்போது கைது செய்யப்படுவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறது. அதில் என் நண்பர் கைது செய்யப்பட போவதில்லை. நேற்று தான் எக்ஸ் வலைதளத்தில் முதல் கைதா அப்படின்ட்டு போட்டிருந்தீங்க. அப்டேட் வந்துட்டுருக்குல்ல. சரி, எதற்காக கைது செய்யப்பட மாட்டார்னு சொல்கிறீங்க? கைது செய்யப்படவே மாட்டார் என்றா சொன்னேன்? ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் இல்லைன்றீங்களா? இன்றைய தலைமுறை அதிகாரிகளுக்கு இது நினைவே இருக்காது. 1996 ஜெயலலிதா அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி அதன் அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு வந்தது என்று நான் சொன்னேன். அப்போது அந்த கரப்ஷன் பிளாங்கில் ஆட்சி அமைந்ததுனால் வந்த உடனே கருணாநிதி பண்ண ஃபஸ்ட்டு வேலை சிறப்பு புலனாய்வு குழு, லஞ்ச ஒழிப்புத்துறையில். அப்போது எனக்கு 22 வயது. வயசு எனக்கு 20 வயசு சார். வயசு அதிகமாக சொல்லிட்டேன் நான், காண்டாவலாம். தம்பி, ஒரு 12-14 ஐஏஎஸ் அதிகாரிகள் சிறைக்கு போனார்கள். இன்றைக்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறது கூட நினச்சி பார்க்க முடியல, சிறைக்கு போனார்கள். ஜேடி ஆச்சாரியுலு என்று ஒரு அதிகாரி இருந்தார். நானும் எங்கள் டிஎஸ்பி இறந்துட்டார், சிபி விஸ்வநாதன் அவர் பேர். என்னை கூப்பிட்டு போயிடுவார் ரைடுக்கெலாம். போகிறோம் வீட்டுக்கு. போன உடனே அந்த ஒரு டைனிங் டேபிள் இருக்குது. டைனிங் டேபிள் முழுக்க கல்யாண பத்திரிக்கை அடிக்கிருக்கு. மை சன் இஸ் பிளைண்ட், அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம், இது நின்று போச்சுன்னா யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. வீட்டில் ஒன்றும் கிடைக்கலன்னு வச்சுக்க. சோதனைலாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். டிஎஸ்பி போய் அவரை அப்போ பழைய சென்ட்ரல் ஜெயிலு அனுப்புகிறாரு.
அப்போது எனக்கு அனுப்பிச்சிட்டு ரிமாண்டு முடிச்சுட்டு வந்து எனக்கு மறுநாள் ஆஃபீஸில் சொன்னார், சங்கர் நான் பார்த்தேன், அந்த ஜெயில் கேட்டில் காலை எடுத்து உள்ளே வைக்கும்போது ஒரு கண்ணில் தண்ணி கொட்டினதை நான் பார்த்தேன் அப்படின்னாரு. ஐஏஎஸ் அதிகாரிகள் சிறை செல்வார்கள், சட்டம் எல்லாருக்கும் பொது தானே. ஸோ இந்த ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளை பிடித்து உலுக்கினால் மந்திரிங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்கிறது சொல்லிடுவாங்க என்பது தான் மத்திய அரசின் திட்டம். கூடுதல் துணைக்கதை ஒன்று சொல்லிவிடுகிறேன். அந்த ஜேடி ஆச்சாரியுலு தான் 2001 கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது அதில் கம்ப்ளைனண்ட், அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி நம்ம தூக்கி உள்ளது. ஸோ அதுக்கு பிறகு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சரி சென்றதே இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சு? 30. அதனால் இப்போ இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் நம்மளை யார் ஜெயிலில் போடுவான்ற நினப்பு இருக்குது. இப்படி அந்த துறையில் முதலில் சிறை செல்ல இருப்பது கார்த்திகேயன் ஐஏஎஸ். யார் சார் இந்த நேம் புதுசாக இருக்குது? அவர் வந்து அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி பிடிச்சிட்டாங்க. கடந்த கால அதிமுக ஆட்சியில் 5 வருடங்கள் அடித்து குவித்த அதிகாரி திரு கார்த்திகேயன். அதே துறைக்கு இவரை திருப்பி இந்த அரசு நியமிக்குதுன்னா அப்போ எவ்வளோ ஒரு செல்வாக்கான அதிகாரியாக இருப்பார். அவருடைய பணம் நமது நண்பரான பாஷ்யம் அபினேஷிடம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்க வேட்டை நடத்தியதை பற்றி பேசினோம் அல்லவா? அதில் அவருடைய பணம் இருக்கிறது. அவர் மட்டும் முதலீடு செய்யாமல் தலைமைச் செயலாளரோட பணத்தை வாங்கி நம்ம இப்படி தங்கத்தில் முதலீடு செஞ்சு கொடுத்தா நமக்கு நல்ல பதவியை போட்டு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சுப்ரியா சாஹுவிடமிருந்து பணத்தை வாங்கி தங்கமாக முதலீடு செய்திருக்கார். இப்போ இந்த கார்த்திகேயன், சுப்ரியா சாஹூ இவங்களை போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போனால், சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், இவர் தான் சார் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இதுதான் டைப்பிக்கல் மைண்ட் ஆஃப் அ பியூரோக்ராட். சார் ஃபைனலாக மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணியிருக்காருல, என்ன மட்டும் இப்படி பொறுப்பாக்குறீங்க? ஸோ அப்போ உன்னை பொறுப்பாக்காமல் இருக்கணும்னா சொல்லு, எம்பிட்டு வாங்கினாங்கன்னு பொலன்னு கொட்ட போகிறாங்க. ஐஏஎஸ் மட்டுமல்ல, ஐபிஎஸ்ஸிலும் கைதுகள் இருக்கும். ஸோ அது தொடர்பான வழக்குகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். யார் ஃபஸ்ட்டு போனி அப்படின்றது முடிவு செய்யப்படும். மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் சொன்னது அப்ரூவர் ஆகிறவன் தப்பிச்சுக்குவான். ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ்களில் கைது உறுதி. எல்லா ஃபைல்ஸும் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஏன் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் என்றால், 96 இந்த ஐஏஎஸ் அதிகாரிலாம் ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொன்னேன்ல, 96 2001 வரைக்கும் கரப்ஷன் பர்சன்டேஜ் கொஞ்சம், ஏன்னா கண்ணால் பார்க்குறாங்க. ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி ஜெயிலுக்கு போகிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் கையெழுத்து போட மாட்டேன் சார், திமுக மந்திரிங்க சொல்லும்போது நான் கையெழுத்து போட மாட்டேன் சார், நான் என்ன ஜெயிலுக்கு போக சொல்கிறீங்களா, நான் போட மாட்டேன். ஸோ கரப்ஷன் பண்ண முடியல. செக்ரட்டரி கையெழுத்து போடாமல் எப்படி மந்திரி அப்ரூவ் பண்ண முடியும்? ஸோ சார் நான் போட மாட்டேன் சார்ன்றாங்க. இந்த 30 வருஷத்தில் மறந்துட்டாங்க இந்த கடந்த கால வரலாறு. எனக்கு ஜேடி ஆச்சாரியுலு வீட்டுக்கு சர்ச்சுக்கு போனது ஞாபகம் இருக்குது. ஒரு 10 ஐஏஎஸ் அதிகாரிகள் சிறைக்கு சென்றார்கள். அதுபோல் ஃபஸ்ட்டு இவங்களை தான் பிடிச்சி உழுக்க போகிறாங்க. சுப்ரியா சாஹூ பிரிகேடில் மாட்ட மாட்டாங்களா? அது சரி சார், இடி இப்படியான ஒரு பேட்டர்னை இந்தியா முழுக்க செய்தா? கேஜ்ரிவாலை கைது செய்வதற்கு முன்பாக சிறைக்கு சென்றது யார்? ஐஏஎஸ் அதிகாரிகள். ஒரு நாள் ஜெயில் தங்க மாட்டான். நான் இத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். இப்போ பிடிச்சி போட்டாலும் போயிட்டு இருந்துட்டு வருவேன், வந்து சண்டை போடுவேன். ஒரு நாள் தங்க மாட்டேன். சொகுசாக வளர்ந்து பழக்கப்பட்டவங்க. சார் 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 எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். அதே போல் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூடுதல் சிக்கல். அவங்க சிறையோட டிஜிபியாக இருக்க வேண்டியவங்க. அவங்கள போய் கைதிட்ட பக்கத்தில் டேய் வீடி விட்றானோ. ஐஸ்கிரீம் போவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கு. ஏன்னா ஐஸ்கிரீமோட க்ரைம் ரேட்டு கூடிக்கிட்டே இருக்குது. பாஸ்போர்ட்டு ஆம்ஸ்ட்ராங், இப்போ சமீபத்தில் கன் லைசன்ஸ். காத்மாண்டு கமிஷனர் ஆஃப் போலீஸு நீலாங்கரை இன்ஸ்பெக்டருக்கு எப்படியா லெட்டர் எழுதுவார்? ஃபேக்காங்க சார். ஃபேக்குன்னு தான் எனக்கு வந்திருக்க தகவல் சொல்லுது. இன்னொன்று, ஹவு கேன் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆஃப் அனதர் கண்ட்ரி ரைட் டு அன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்? இப்போது நிகழ்ச்சியில் முந்தா நாள் பதிவு பண்ணிட்டோம், கூப்பிட்டு கன் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுமா இல்லையா? அதை கௌதமோட மனைவிக்கு ஏன் ப்ரெசென்ட் பண்ணணும்? அதனால் ஃபஸ்ட்டு போனி அநேகமாக ஐபிஎஸ்ஸில் ஐஸ்கிரீமாக இருக்க ஏராளமான வாய்ப்பு இருக்குது. அது என்ன சிஸ்டம்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் 2 பேரை பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா போலன்னு கொட்டிடுவாங்க எல்லாம். சார் 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 என்ன மட்டும் கைக்கு போனதுக்கு சார் நான் சொல்லிடுறேன் சார், இங்கே இவர்கிட்ட இவ்வளோ வாங்கினா சார், இவர்கிட்ட இவ்வளோ வாங்கினா சார், இவர்கிட்ட இவ்வளோ வாங்க சார், போலன்னு கொட்டிடுவேன். இதன் தொடர்ச்சியாக நேற்று அமலாக்கத்துறை டிஜிபிக்கு 2வது கடிதம் எழுதியிருக்கக்கூடிய விவரம் வந்தது.
ஸோ டிஜிபிக்கு வந்து இடி எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் காலதாமதம் ஆயிட்டு இருக்கு. இது தொடர்பாக திரு இபிஎஸ் அவர்கள் சொல்லும்போது திமுக அவங்க பண்ண ஊழலை எடுத்தாலே ஒரு பட்ஜெட்டே தமிழ்நாட்டுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளஸ் மெட்ரோ கட்டிடலாம் அந்த நிதியை வச்சுன்னு சொல்கிறாரு. நவம்பர் 4வது வாரம் என்று நான் தொடர்ந்து சொல்லி வந்தேன்னா நடக்குதா? கூடுதல் தகவல் சொல்கிறேன். அந்த தேனியில் திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கர் மற்றும் அவரது மனைவியோட இந்த ஏலக்காய் இந்த எஸ்டேட்டில் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அண்டு இடி ரெய்டு நடக்குதுன்னு சொன்னேன்னா இப்போவும் நடந்துகிட்ருக்கு. 4 நாளாக நடந்துட்டுருக்கு. இப்போ அவ்வளோ சிக்கியிருக்கு. ஆரம்பிச்சிருச்சா? அந்த போடி சங்கரை பிடிச்சி உழுக்குனா சபரிசம் மட்டும், ஓகேவா? அண்ட் ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ்க்கு அரெஸ்ட் பவர்ஸ் இருக்குது, நியூலி அமெண்டட் ஆக்ட் படி. அப்புறம் இன்னொன்று அரெஸ்ட் பவர்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மணி லாண்ட்ரிங்னு ஒரு லெட்டர் தட்டி விடுவாங்க இடிக்கு. சொல்லணுமா? மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது என்று டாமியை எவ்வளவு இழிவாக இவ்வளவு நாட்களாக பேசி கொண்டிருந்தீர்கள். இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு, அதுலேயும் மறுபடியும் மொக்க வாங்கியிருக்கு. ஆமாம் சார். அது ஓப்பனிங்லாம் நல்லா இருக்கு சார், ஃபினிஷிங் தான். இடிக்கு எப்போவுமே ஓப்பனிங் மட்டும்தான், ஃபினிஷிங் பற்றி அவங்க என்றைக்கு கவலைப்பட்டிருக்காங்க? பிடிச்சி உள்ளே வச்சுட்டு அதுக்கு சரி. இப்போ சொல்லுங்கள், அந்த டெல்லி மதுபான ஊழல் கேஸ் என்னாச்சு? ஏதாவது செய்தி படிச்சிங்களா? கனத்த மௌனம். டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சில்ல, அவ்வளோதான். இல்லை, இப்போ ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் வழக்கில் வந்துட்டு எந்த விசாரணையும் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்துட்டு இவங்க இடி வந்துட்டு நாங்கள் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இப்போ உதவி ஆணையர் வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டாங்களே சார் இடியோட. டிசம்பர் 15 அன்று ஆஜராக சொல்லி உத்தரவு இல்லையா? நவம்பர் 4வது வாரம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, உச்சநீதிமன்றத்தை அணுகுவார்கள் அமலாக்கத்துறை. இப்போது நீங்கள் இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க டிஜிபி, லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகியோருக்கு. இடி ஒரு லெட்டர் எழுதும்போது இந்த மாதிரி வேலை வாய்ப்பில் இவ்வளோ மோசடி, முறைகேடு, எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்போவே இந்த டெண்டரில் ஊழல்ன்றதையும் சேர்த்து ஒரே கடிதமாக எழுதிருக்கலாமா இல்லையா? ஏன்ப்பா ஒரு சர்ச்சுக்கு தானப்பா போனீங்க, ஏன்ப்பா இன்ஸ்டால்மெண்ட்டில் லெட்டர் எழுதுறீங்க? அன்றைக்கே வந்து ஒரு 2 பக்கம் இருக்க லெட்டரை 4 பக்கமாக அனுப்பிச்சிருக்கலாமா இல்லையாப்பா? ஏன் பாட்டு அனுப்புகிறாங்க? பேட்டர்ன் தெரியுதா? கிரவுண்ட் ரெடி பண்ணுறாங்களா? எஸ், மொமெண்டம் பில்டு பண்ணுறாங்க. அப்போ கேட்குறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுங்கள். ஒரு ரைடு தான் இல்லையா? இடியில் ஒரு ரைடு தான், ஒரே கேஸில் நடந்த ரைடு. அதில் எங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிருக்குங்கன்ட்டு ஒரே லெட்டர் எழுத வேண்டியது தானே? ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு, அடுத்தது டெண்டரில் மோசடி. இந்த பக்கத்து இடி கடிதம் போகுது, இந்த பக்கம் ஒரு சித்தார்த் பிரபாகர்னு சொல்லிட்டு நியூஸ் பண்ணிட்டு செய்தியாளர் ஒருவர், அவர் பிரேக் பண்ணுறாரு. அடுத்த செகண்டு இபிஎஸ் கிட்டேருந்து அறிக்கை வருது, நைனா நாகேந்திரன்ட்டேருந்து அறிக்கை வருது. பேட்டர்ன் தெரியுதா? ஒரு டூல் கிட் போல் இயங்குறாங்க. இந்த டூல் கிட்டை வச்சு தானே 11 வருஷமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட சிஎம் பேசுனதை பொருத்தி பாருங்க. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இடி அதிகாரிகள் டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க, அந்த மணல் கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது சம்மந்தமாக வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வரப்ப அதுக்கான அதிகாரமே இடி கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்களே தமிழ்நாடு அரசு. சரி, அதிகாரம் இடிக்கு இருக்குது இல்லைன்றதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஒரு விளக்கு கொளுத்துற மேட்ருக்கு ஜுடிஷியரி என்ன பாடுபடுத்துனீங்க சொல்லுப்பா? போட்டாவை கொண்டு போய் தப்பாக சித்தரிக்கிறது என்ன, போராட்டம் நடத்துறது என்ன, அதெல்லாம் விட ரொம்ப சிக்கலான விஷயம் அந்த கலேஜியம்க்கு லெட்டர் எழுதுனது. அதை நான் சொன்னேன்ல, உங்களுக்கு அதிகாரமே இல்லை அப்படின்ற விஷயத்தை நான் சொன்னேன்ல. வி ஆர் ரிஜெக்டிங் திஸ் நாமினேஷன். ஏன் நான் மட்டும் கேட்கவே இல்லையப்பா? இல்லை, நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட பேசின வழக்கறிஞர் ராமமூர்த்தி சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு ஜட்ஜும் என்ன நினப்பாங்கன்னா, இன்றைக்கி இதை அனுமதிச்சா நாளைக்கு நமக்கும் இது தான் கதி. ஓஹோ, சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடும். புரியுதா? ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, நான் ஒபே பண்ணலன்னு வச்சுக்கேன், எல்லோரும் ஒபே பண்ணலன்னா சட்டத்தை நிலைநாட்ட முடியுமா? கண்டெம்ப்ட் 1 மணிக்கு அப்பியர் ஆகணுன்ட்டு கோர்ட்டு உத்தரவு போடுது, யோ வர முடியாது போயான்னு சொன்னால் நாட்டில் ஆர்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? 1 மணினா நடுங்கிக்கிட்டு வந்து நின்னா தான் சொசைட்டி நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் இந்த ஜுடிஷியரியை சாதி ரீதியாக மிரட்டுகிறீர்கள். நாங்கள் சொன்னபடி தீர்ப்பளிக்காவிட்டால் உங்களை சாதி ரீதியாக அவமானப்படுத்துவோம், ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். பண்ணிட்டீங்களா? இப்போ சொல்லு, கோர்ட்டுக்கு போகுது. இடிக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? புரியுதா? இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, இன்னும் லிஸ்ட்டாக உள்ளது. கண்டெம்ப்ட்டுக்கு எதிராக ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் பெஞ்சுக்கு எதிரான அந்த இன்னும் நம்பராக இல்லை. அப்போ வரும்போது மனுதாரர் தரப்பு ராமரவிக்குமார் அவங்க, ஐயா இந்த பாருங்க ஐயா, ஒரு ஹைகோர்ட்டு ஜட்ஜை இப்படிலாம் பேசியிருக்காங்கன்ட்டு இதை கொண்டு போய் காமிப்பாங்களா மாட்டாங்களா? நானே எடுத்து அனுப்பிச்சிட்டேன் ராமரவிக்குமாருக்கு, அண்ணே இதெல்லாம் டைப் செட்டில் போட்டுருங்க. அப்போது நீங்கள் 2 பேர் தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டு பெஞ்சு, ரைட்டா? இவர் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் உரிய அவகாசம் கொடுக்காமல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்து விட்டார்னு நான் அவங்க முன்னாடி வாதாடுறேன்.
அந்த பக்கம் ராம ரவிக்குமார் இந்த பாருங்க அவர் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்னு பாருங்கன்ட்டு அந்த பக்கம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? இன்னைக்கு இப்படி பேசுகிறாங்க, நாளைக்கு நம்மனே இப்படி பேசினாலும் பேசுவாங்க. இஷ்யூவை தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க. புரியுதா? அதெல்லாம் விடு, அவர் ஜட்ஜ்மெண்ட் சரியில்லைன்னு நீ எப்படி பேசுவது? அதோடு சேர்த்து ஐயா இந்த நீதிபதிகள் பரிந்துரையை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த கலிஜியம் சரியில்லைன்னு சொல்கிறாங்கயான்னு சேர்த்து 2 பிட்ட போடுவாங்க. கொலிஜியம் அப்படிங்கிறது அது ஒரு நீதித்துறை. இப்போது மத்திய அரசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, வேறு யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, அது வந்து சுயமாக செயல்படணும் அப்படின்றதுக்கு தான் வச்சுருக்காங்க. மாநில சுயாட்சி பாதிக்கப்படுகிறது அப்படின்லாம் இங்கே உருட்ட முடியாது. என்னங்க சார்? எதுவுமே ஈடுபடாது, தொடங்கிருச்சு. சரி, இப்போது இந்த ஈடியோட 2 கடிதத்தை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடிதம் இந்த மாதிரிங்க, இவ்வளோ பேருக்கு வேலை போட்டிருக்காங்க, அதில் அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் அண்ணனோட பிஏவோட வாட்ஸ்அப்லேருந்து நாங்கள் எடுத்தோம், இவருக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு எவிடன்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. 2வது கடிதம் இப்போது நேற்று வெளியானது. டெண்டரில் இவ்வளோ முறைகேடு, மாநகராட்சிகளில் தூய்மை பணியை டெண்டர் விடுறதுல முறைகேடு, இந்த தூய்மை பணியாளர்கள்கிட்டலாம் காசு வாங்கியிருக்காங்க வேலை கொடுக்கறதுக்கு, கான்ட்ராக்டுக்கு வாங்கியிருக்காங்கன்ட்டு இது வந்துடுச்சு. ரைட்டா? இப்போது ஸ்டேட் வைக்கக்கூடிய வாதம் என்ன? ஈடிக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ட்டு. இவ்வளவு ஆதாரங்களையும் ஈடி கோர்ட்டு முன்னாடி சமர்ப்பிச்சிச்சு. சார் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம்? பிஎம்எல்ஏ செக்ஷன் 66(2)ல் எங்களுக்கு புது அஃபென்ஸ் தெரிய வந்தால் அந்த அஃபென்ஸை விசாரிக்கக்கூடிய ஏஜென்சிக்கு கடிதம் எழுத வேண்டியது எங்களது கடமை. அதன்படி நாங்கள் கடிதம் எழுதுகிறோம். அந்த கடிதத்தின் அடிப்படையில் இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்கவில்லை, அவர்கள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுங்கள். அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆளுங்கட்சி அமைச்சர் இதில் குற்றவாளி என்பதால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னோடனே மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், இல்லைங்க அப்படிலாம் உத்தரவிட முடியாதுங்க, அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அதோடு முடிஞ்சு போச்சு அந்த மேட்ரு. எடுத்துக்கிட்டு எங்கே போவாங்க? சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேட் சரியாக விசாரிக்காது, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுன்னு சொன்னால் சிபிஐ மின்னல் வாரத்தில் விசாரிக்கும் சார். என்ன பண்ணுவீங்க? புரியுதா? இதோட நீட்சி தான் சிஎம் பேசுனது. பேஸ்மெண்ட் வீக்குன்றது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ பயம் வந்துருச்சு. நான் தான் கே நேரு, சரியா? 3 மாவட்டத்தை நான் பார்த்துக்க போகிறேன், 15 தொகுதின்னு வச்சுக்கோங்க வாதத்துக்கு. ராஜா உன்னை தூக்கி உள்ளே வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் என் தொகுதி லால்குடி மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா மாட்டாரா? கழகத்துக்காக நான் சிறை செல்வேன் அப்படின்னு சொல்லுவாரா? அந்த வயசு அவருக்கு இல்லை சார். எஸ், துரைமுருகன் ராஜா அப்படின்னு கூப்பிட்டாலே அப்ரூவ் ஆகிடுவார். மூர்த்தி இப்போவே பேசிக்கிட்டு இருக்கார். எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நன்றாக தெரிந்த விஷயம், குறிப்பாக திமுக அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரிந்த விஷயம், இந்த குடும்பம் தன்னை மட்டும்தான் பாதுகாக்கும். மனைவியை காப்பாற்றுறதுக்காக மகளை ஜெயிலுக்கு அனுப்பிச்ச கட்சி அது. டெல்லியிலேருந்து சொல்லிட்டாங்க, ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வேணும் அப்படின்னு ஒன்று. அம்மா பாவம்மா. நான் தான் கே நேரு, ரைட்டா? 5 கட்சி மாறி வந்த ஒரு செந்தில் பாலாஜிக்காக தொட்டுப்பா சிண்டிப்பா அப்படின்னு வீடியோ போடுறீங்க. இது வரைக்கும் கே நேருக்கிட்ட என்னையா பிரச்சனைன்னு கூட கேட்கல. அந்த வேலைவாய்ப்பு மோசடியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்புனா என்ன, அந்த 2000 சொச்சோன்னு நினைக்கிறேன் அப்பாயின்மெண்ட்டு, 2000 சொச்சம் பேரும் நேரு சொந்தக்காரங்களா? கட்சிக்காரன் தானே, கட்சிக்கு தானே செஞ்சார். என்னையா பிரச்சனைன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஒரு என்கொயரி கிடையாது. நேற்று அனுப்புன அந்த கடிதத்துலையும் சார் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10% 5% வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட்டி பிரசிடென்ட் யார்? எம்.கே. ஸ்டாலின். இன்னொன்று, இந்த ஊழல் ஒரு பெரும் பனிப்பாறையின் சிறு முனை அப்படின்ட்டு ஈடி அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு. அதை அப்படியே எடப்பாடி கோட் பண்ணார் பார்த்தியா? கோபி கூட்டத்தில் எதிரிகளே இல்லாமல் தேர்தல் போட்டியிட போகிறோன்ட்டு தெரியாமையா சொன்னார்? இதையாவது நேர்மையாக விசாரிப்பீங்களா அப்படின்னு தமிழக காவல்துறை கிட்ட திரு இபிஎஸ் கேட்டிருக்காரு போல. நேர்மையாக விசாரிக்க மாட்டாங்கன்றதை அதிலே சொல்லியிருக்காரு. நேர்மையாக விசாரிக்கணும்னா நேரம் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும்ல. உங்களுக்கு நினைவு இருக்கும், அந்த முதலில் மாநில அரசு விசாரித்து பிறகு என்ஐஏ விசாரிக்கக்கூடிய அந்த மேரி பிரான்சிஸ்கா என்ற இலங்கை பெண்மணி இந்திய பாஸ்போர்ட் வாங்கி இந்த எல்டிடி பணத்தை எடுக்கிறதுக்கு வந்து இன்னும் சிறையில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு இன்னும் வாக்காளர் அடையாள அட்டை இருப்பது தெரிந்து ஈடி எழுதியிருக்கு. இப்போ உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் அதெல்லாம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் கேன்சல் பண்ண மாட்டோம்னு சொல்ல முடியுமா தேர்தல் அதிகாரி? இப்போது நான் சொன்னது போல் இவ்வளவு எவிடன்ஸை கொண்டு போய் ஜட்ஜு முன்னாடி வச்சுட்டாங்க. பாருங்கள் சார் இவ்வளோ நடந்திருக்குங்க. எந்த கோர்ட்டு அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க விசாரிக்க வேணான்னு சொல்லுமா? அதுவும் நீங்கள் ஜட்ஜு கூட என்னென்ன பஞ்சாயத்து இழுத்து வச்சுருக்கீங்க. இப்போது கரெக்டாக வருதா? நவம்பர்
4வது வாரம்னு சொன்னேன், கரெக்டாக வருதா? இப்போது ஜெயிலுக்கு போகிறத தவிர்ப்பீங்களா, தேர்தல் வேலை பார்ப்பீங்களா? அதான் சொல்கிறீங்களே, சபரீசன் தலையிலேயே இப்போ கத்தி தொங்குதுன்றீங்க. 4வது நாளாம்மா ரெய்டு. வா மணிகண்டன் வேற காசு வாங்கிட்டு வேட்பாளர்லாம் சொல்லியிருக்காரு. அதில் எப்படி திரு சபரீசனோ பெண் நிறுவனமோ கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்? இப்போவாவது நம்புறீங்களா திமுக தோக்குன்னு? எத்தனை மாதமாக சொல்லிட்டுருக்கேன், உறுதியாக திமுக ஆட்சிக்கு வராதுன்றது எவ்வளோ உறுதியாக சொல்லிட்டுருக்கேன். ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ்ஸை பிடிச்சி உள்ளே வச்சா போதும்பா, மொத்தத்தையும் கொட்டிடுவாங்க. சார் என்ன மட்டும் விட்ருக்கு சார், இவர் தான் சார் இங்கே இந்த கான்ட்ராக்டர் இவ்வளோ வாங்கினார், இந்த கான்ட்ராக்டர் இவ்வளோ வாங்கினார், நான் இவ்வளோண்டு தான் சார் வாங்கினேன் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சார் அதெல்லாம் நான் மந்திரியெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ உறுதி இபிஎஸ் கரெக்டாக சொன்னார், போட்டி போடுறது எதற்கு ஆள் இருக்க மாட்டாங்கப்பா. ஒன்று வேலை செய்யாத, இல்லை மீறி வேலை செய்வானே ஜெயிலுக்கு போக ரெடியாது. இதுதான் ஆப்ஷன். இப்போது பொதுமக்கள் ஒருவேளை திமுகவை பழிவாங்குகிறது மத்திய அரசு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அதுக்கு தான் இன்ஸ்டால்மெண்ட்டில் லெட்ரு அன்றைக்கி பேசணுமா, வேலை வாய்ப்பு மோசடின்னு, அதோட முடிஞ்சு போச்சு. அன்றைக்கே இதையும் சேர்த்து அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அன்றைக்கி ரெண்டையும் சேர்த்து பேசிட்டு விட்டுருப்போம். ஒரு 15 நாள் கேப் இருக்கா, அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டை விட்றாங்க. போங்களேன் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ப்போம். நேரு அவர்கள் சொல்கிறார் சார், நகராட்சி துறையில் நாங்கள் செஞ்ச சாதனைக்கு ஆகா நகராட்சி துறையில் நாங்கள் செஞ்ச சாதனை பொறுக்காம இடி சிபிஐ வச்சு இந்த பாஜக அரசு எங்களை பழி வாங்குது அப்படின்றார். இங்கே ரோடு பூரா தண்ணி நின்றுச்சு, அந்த சாதனையா? துப்புரவு தொழிலாளி ரோட்டில் நின்று கத்திட்டு இருக்கானே, அந்த சாதனையா? 24 மணி நேரத்தில் டெண்டர் ஃபிக்ஸ் பண்ணிங்களா, அந்த சாதனையா? பாவம் ரெட்டியார். ஸோ ஈரோடு பிரச்சாரம் 11ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு. எந்த கட்சி? தாவேக தான் சார். நான் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன், நீங்கள் சார் பரவாயில்ல சொல்லுங்கள். புகைச்சல் தொடங்கி விட்டது. பிரச்சார மேட்டருக்கு வர்றேன் நான். திரு செங்கோட்டையன் அவர்கள் வருவதற்கு முன்பு ஈரோடு மாவட்டத்துக்கென்று தாவேக நிர்வாகிகள் இருப்பார்களா மாட்டார்களா? இருப்பாங்க. பாலாஜி என்று அங்கே ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறார். என்னை ஒரு பைசாவுக்கு மதிக்க மாட்டார். இவர் இஷ்டத்துக்கு பிரச்சாரம்னு அறிவிக்கிறாரு, இவர் இஷ்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணார்னா நான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கன்சல்ட் பண்ணலை அப்படின்னு புகைச்சல் தொடங்கி விட்டது. அவர் செங்கோட்டையன், நம்ம இங்கே வந்திருக்கிறோம் ஒரு கெத்த காட்டணும் அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு இவர் இஷ்டத்துக்கு பிரச்சாரம்னு அறிவிச்சிட்டாரு. நேரடியாக அவர் செங்கோட்டையன் விஜய் கிட்ட பேசுகிறாரு. ஆர் ஆதவ் சார் நம்ம இதை பேசியிருக்கோம் சார். எப்படியும் இப்போ விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கவங்க தான் அந்த கோபியில் இருப்பாங்க. சடனாக செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு வந்திருக்காரு, அவருக்கு முன்னுரிமை கொடுத்தா அவங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்படுறதா நினைப்பாங்க, அது சரியும் இல்லை அப்படின்னு வந்துச்சா. இப்போ அதையும் கருக்கிட்டாங்க, என்ன பண்ண போகிற? பர்மிஷன் ரிஜெக்டடா? இல்லை அனுமதி மறுக்கலையா? அந்த இடம் வந்து தொண்டர்கள் வந்தாங்கன்னா போதாது அந்த இடம், அதனால் ஒரு நல்ல இடம் வேற இடத்த பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னப்பா? தற்காலிக மறுப்பு. இல்லை நான் சொல்கிறதையும் அதை ஒத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓஹோ, நாங்கள் பீகாரில் தோல்வியடையவில்லை, வெற்றியை இழந்திருக்கிறோம். ரைட், புரிஞ்சிச்சு. இன்றைக்கி இந்த விஜயோட பிரச்சார கூட்டம் புதுவையில் நடக்கிறது. இது பற்றி நாளைக்கு பேசுவோம். அவர் என்ன பேச போகிறார் அப்படின்றது வந்து நாளைக்கு பேசுவோம். அதை வாட்ச் பண்ணி முடிச்சுட்டு திரு செங்கோட்டையன் இது போல் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. எந்த இடமும் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ ரோட் ஷோ கிடையாது, பொது இடம் கிடையாது, தனியார் இடத்தை தான் பார்க்க வேண்டும். ஓகேவா? அங்கே கொங்கு பகுதியில் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் எந்த சமூகத்தினர் அதிகமாக இருப்பார்கள்? கவுண்டர்ஸ். அதற்கு அடுத்தபடியாக அங்கே ஓரளவு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் அருந்ததியினர். அருந்ததியின சமூக மக்கள் 40 ஏக்கர் 50 ஏக்கர் லேண்ட் வச்சுருப்பாங்களா? இல்லை. எந்த சமூக மக்களிடம் நிலம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? கவுண்டர்கள் கிட்ட. அவர்கள் எந்த பக்கம் நிற்கிறார்கள்? இபிஎஸ் கூட. எப்படி கொடுப்பாங்க? அதையும் மீறி ஒருத்தர் கொடுக்குறேன்ட்டு வர்றாருன்னு வச்சுக்கேன், போலீஸ் விட்டுருமா? ஓஹோ, ஆர்ஓ கோலரில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு முழிக்கிறாங்க. செக் பண்ணேன், ஈரோடில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு இடமா கேட்டுட்டு இருக்காரு, கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும். அது மற்ற ஊர்னா புரிஞ்சுக்க முடியுது சார். கோபியில் எப்படியும் திரு செங்கோட்டையன் அவர்கள் செல்வாக்கோட தானே இருப்பார். ஒரு இடத்த பிடிச்சிட முடியாது அவரால். அவருடைய இடம், அவருடைய டென். அவருக்கு இடம் கொடுத்தாருன்னா இபிஎஸ் காண்டாவார், பரவாயில்லையா? இதான் அரசியல். நானே லேண்டு வச்சுருக்கேன், கொடுத்துட்றேன். இபிஎஸ்லேருந்து ஃபோன் வருது, என்னங்க இப்படி கொடுத்துட்டீங்க, நமக்கு எதிராக இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் பாட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு வருத்தத்தை வெளிப்படுத்துவார். என்ன இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. நாளைக்கு அவர் சிஎம்மாக வரப்போகிறாரு. வந்த பிறகு என் நிலைமை என்ன? செங்கோட்டையனால் எனக்கு என்ன உதவியை பண்ண முடியும்? இப்போ செங்ஸ் வந்து தாவேக்காக்கு என்ன தான் வேல்யூ ஆட் பண்ண போகிறாரு? லயபிலிட்டி இஸ் நாட் ஆடிங் எனி வேல்யூ. லயபிலிட்டி டே ஒன்னே நம்ம சொல்லிட்டோம், அவர் இஷ்டத்து கட்சி இழுத்துன்னு போகிறாருன்னு. ஸோ இதை பார்த்துட்டு இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து அவர் இடத்த பிடிச்சிருவாரு சார். இடத்த பிடிச்சிடலாங்க. இப்போது ஒரு இடத்துக்கு ஒரு நாள் வாடகை 50,000ன்னு வச்சுங்க, 1,50,000 தரேன்னு சொன்னால் கொடுப்பாங்க இடம். அது கிடைக்கிறதுக்கு இன்னும்
பிரிய முடியவே முடியாதுன்ட்டுலாம் நான் வாதிடவில்லை. ஆனால் எளிதல்ல. சார் நான் செங்கோட்டையன் அவர்கள் இன்னொன்று வேறு சொல்லியிருக்காரு சார், விரைவில் சின்னம் வரும், இந்த சின்னத்தை பார்த்து நாடே வியக்கும் ப்ளஸ் நாடே அஞ்சும். ஆ, வித்தியாசமா இருக்கே சார். எனக்கு தெரிஞ்சு திருஷ்டி பொம்மை எனக்கு தெரிஞ்சு சூனிய பொம்மை. அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கு, வியந்து பார்க்குற என்ன மாதிரி. தெரியுதுடா எனக்கு என்னண்டா பேய் இது பொம்மை வைக்க போகிறாங்க போல. மோகினி பிசாசு. சார் சின்னத்தை பார்த்து எதுக்கு சார் அஞ்சனம்? இது குட்டி பிசாசு சார். உங்களுக்கு இந்த செங்கோட்டையன் அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரியுதா? ஏதாவது பேசணும், புரியுதா? சரி, வியக்கிற மாதிரி சின்னத்தை தான் நாங்கள் கொடுக்க போகிறோன்னு எலெக்ஷன் கமிஷன் உங்கள்கிட்ட சொல்லிச்சா? ஏதோ ஒரு சின்னம், ரைட்டா, ஏதோ ஒரு சின்னம் ஒதுக்க போகிறாங்க. விசில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், விசில் ஆர் சம்திங் ஏதோ கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு சின்னம் ஒதுக்க போகிறாங்க. இந்த சின்னம் தான் ஒதுக்க போகிறோன்னு தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் சொல்லியிருக்கா? லாஸ்ட் மினிட்ல தேர்தல் ஆணையம் நீங்கள் இது வரைக்கும் போட்டி இல்லை, உங்களுக்கு பொது சின்னமே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? தொகுதிக்கு ஒரு சின்னம். இவங்க கேட்குற சின்னத்தை மேற்கு வங்கத்தில் ஒரு கட்சிக்கு வழங்கி ஏங்க அது ஏற்கனவே இன்னொரு கட்சி யூஸ் பண்ணுதுங்க. இல்லைங்க நாங்கள் மாநில கட்சி எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால், இல்லையா நீங்கள் புதுவையில் போட்டிட்டீங்கன்றாங்க, ரைட்டா? அப்போ எப்படி நாங்கள் அங்கே கொடுக்குறது? இல்லைனா வம்புக்கு மேற்கு வங்கத்தில் ஒரு குட்டி கட்சி கூப்பிட்டு அதே சின்னத்தை கேள் அண்ணன்டைகள் முதல்ல நாம் தமிழர் கட்சிக்கு பண்ணாங்கல்ல. டிடிவி தினகரன் 2வது முறையாக ஆர்கே நகரில் போட்டியிட்ட போது என்று தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டி குக்கராப்பா, ஃபஸ்ட்டு வாட்டி தொப்பி, முதல் முறை தொப்பி சின்னத்தில் போட்டிருக்கிறார். அதே சின்னத்தை கொடுங்கன்னு கேட்டோன்னே வேணுக்குன்னு ஒரு சுயேட்சை கூப்பிட்டு இந்த தொப்பின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு குக்கரில் போட்டிடுறாரு. அதுக்கு அடுத்து நடந்த தேர்தலில் சார் அதே குக்கரு, நான் குக்கரில் போட்டுட்டு ஜெயிச்சிருக்கேன், குக்கர் கொடுங்கன்னு ஏற்கனவே 2 பேரை, குக்கருக்கு 5 பேர் போட்டிடுறாங்க. பரிசு பெட்டி சின்னத்தில் போட்டிட்டார் ஒரு தேர்தலில், கொடுக்க மாட்டேன். அப்போது தான் டிடிவி தினகரன் கல்லை கட்டி கொண்டு கிணற்றில் விழுந்தாலும் விழுவேன், பிஜேபியோடு கை கோர்க்க மாட்டேன், செப்ப கிணத்துல விழுந்தாட்டாங்க, பரிசு பெட்டி கொடுத்தாங்க. அப்படி பண்ண முடியாதா? ஏதாவது பேசணுன்னு அச்சு விடுறது ஒரு நானும் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் ஏதாவது பேசியிருந்தாருன்னா பெருசாக யாரும் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி செங்கோட்டையன் தும்முனார்னா செங்கோட்டையன் தும்மினார், புதிதாக தாவேகவில் இணைந்து செங்கோட்டையன் தும்மினார். அவர் இதற்கு முன்பு இத்தனை முறை தும்மி இருக்கிறார். அதிமுகவில் இருந்தபோது இப்படி தும்மவில்லை. தாவேகவில் சேர்ந்த பிறகு முதல் முறை தும்மிய செங்கோட்டையன். பிரேக்கிங் போடுவாங்களே போட மாட்டாங்களா? சந்தோஷமாக இருக்கு அண்ணனுக்கு. அதனால நாடே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சின்னம். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படின்னு பேசினுக்கிறார். ஆனால் சின்னம்மா அவர்கள் வந்து சொன்னாங்கல்ல சார், செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சிருக்காரு, அதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு செய்தியாளர் கேட்டப்ப சின்னம்மா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஒருத்தவங்க மேலே கோவம் இருக்குன்றதுக்காண்டி ஒரு பெரிய முடிவுலாம் எடுத்துடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பற்றி செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்டோன்னே வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு வார்த்தை பேச மாட்டார். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நான் கேட்குறேன். அந்த அளவுக்கு விசுவாசம் இவங்களுக்கெல்லாம். இன்னைக்கு பலவீனமாக இருக்காங்க அந்த அம்மா, இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்தவங்க அவங்க தான். எதுக்கு பொசுக்குன்னு காலில் விழுந்தாங்க? அதனால் அந்த இதில் எடுத்து பேசுவோம். ஏடிஎம்கேல இன்னைக்கு சரி, இது வரைக்கும் என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு எதிராக பேசியிருக்கிறாரா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். பேசுனது பன்னீர்செல்வம் தான். மாடியிலேருந்து தள்ளி விட்டு மண்டையை உடச்சிட்டாங்கன்னாங்க ஜெயலலிதாவை, தெரியுமா? ஞாபகம் இருக்கு உனக்கு கதை? இல்லை, அப்போ நிறைய பேய் கதைகள் வந்தது, அதில் ஒரு பேய் கதை இது. கட்டை எடுத்து மண்டையில் அடிச்சிட்டாங்க, நக்கீரன் ஸ்டோரி எழுதுனாங்கப்பா. எதுக்கு விசாரணை கமிஷனை கொன்னுட்டாங்கட்டாங்கப்பா. அந்த முதல் பேய் கதை எழுதுறது நக்கீரன் தான். மாடியில் இருக்க அந்த அம்மா கட்டை எடுத்து மண்டியில் அடிச்சிட்டாங்களாம். அடித்தோடனே அந்த அம்மா தலையில் உழுந்து பால்கனிலேருந்து அப்படியே உருண்டுக்கிட்டே வராங்களாம் படிக்கட்டில். சுயநினைவு இல்லாமல் தான் மருத்துவமனையில் சேர்த்தாங்களாம். இப்படி பேசுனது பன்னீர். இன்னைக்கு ஏடிஎம்கேல ஒருத்தரும் பேச மாட்டாங்க. மனசுக்குள்ள கோவம் இருக்கும் ஒருத்தருக்கும், சொல் டிஃப்ரெண்ட், ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. ஸோ அதுக்கு அப்புறம் தான் வந்து ஆர்கே நகரில் தேர்தல் அப்படின்னும் போது அவங்க ஜூஸ் குடிக்கிற மாதிரி வீடியோ வெளியே வந்துச்சு. அது சீக்வன்ஸ் உங்களுக்கு தெரியாது. பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 5 மணிக்கு பிரச்சாரம் முடியுதுன்னா நாளைக்கு ஒரு நாள் பிரேக்கு, நாளன்னைக்கு போலிங்க இல்லையா, ஒரு நாள் விட்டு போலிங்க. பிரச்சாரம் முடிஞ்ச உடனே ஆர்கே நகரில் ஒவ்வொரு வீட்லேயும் நோட்டீஸு. ஞாபகம் இருக்க போனுங்க, ஒவ்வொரு வீட்லேயும் நோட்டீஸு. அடித்து கொன்றார்கள் அம்மாவைன்னு. ஏன்னா டிடிவி தினகரன் ஜெயிக்கக்கூடாது, அடித்தா கொண்டாங்க, இது ரிலீஸ் பண்ணுறேன்ட்டு ஜெயலலிதா ஜூஸ் குடிக்கிற ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி இந்த தினகரன் ஜெயித்த அந்த இடைத்தேர்தல். சமீபத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போய் விஜய் அவர்களை சந்திச்சார் சார். தாவேக்க காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையா அப்படின்லாம் வெளியில் பேசப்பட்டுச்சு. நம்மளும் அவர் உண்மையை சொன்னால் இருந்தாலும் இப்போ அவரே மறுப்பு செய்தி வெளியிட்டார் சார், நாங்கள் தாவேக்காவெல்லாம் இணையலை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எங்கே வேணாலும் போகிறதுக்கு உரிமை இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காரு. தலைக்கு கத்தி வந்துருச்சு. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த விளக்கம். அது மட்டும் அல்லாமல் நேற்று எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. பன்றிகளோடு சரிசமமாக சண்டை செய்ய முடியாது அப்படி. அது நேரடியாக செல்வ பெருந்தகை குறிவைத்து செய்யப்பட்ட சாதி ரீதியான தாக்குதல். நான் செல்வம் நமக்கு என்னென்ன பண்ணியிருக்காருன்னு நம்மளே வாலின்னு தான் சொல்கிறோம். எனக்கு 100 விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் நான் செல்வ பெருந்தகையை சாதி ரீதியாக விமர்சனம் செய்ய மாட்டேன். அந்த சாதியை பயன்படுத்தி நீங்கள் ஏமாத்துறீங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது சாதி ரீதியான வன்மமான தாக்குதல்.
இது தவறு. அவரோட நடத்தை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை பிரயோகம், அவர் வேறு யாரையும் குறிப்பிடல பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த அளவுக்கு அவருக்கு கோவம் வர்றதுக்கு என்ன காரணம்? பிரவீன் சக்கரவர்த்தி அங்கே போனதே எனக்கு தெரியாது. கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவர் நீக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி கெடுத்து விட்றான் போல இருக்கு இந்த ஆளுன்ட்டு செல்வம் பேசியிருக்காரு. யார்கிட்ட பேசுவார் செல்வம்? கார்கே கிட்ட. அங்கே பேசின உடனே விஷயம் ராகுலுக்கு போயிருக்கும். நம்ம பதவிக்கு சிக்கல். அந்த கோபம், அதுக்காக என்ன வார்த்தையை பயன்படுத்துறதுன்னு இருக்குல்ல. இன்னொன்று, உன்னை யார் போய் பார்க்க சொன்னேன்? விமர்சனம் வரத்தான் செய்யும். உனக்கு வேணும், நீ உன் மனசில் பெரிய சாணிக்கேன் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு நம்ம கூட்டணி ஏற்படுத்தலான்னு ட்ரை பண்ணாங்க. செட் ஆகலை. இன்றைக்கி ஒரு கட்சி அது இஷ்டத்துக்கு தான் போகும், உன் இஷ்டத்துக்கு கட்சி வராது. அதனால் இது மிக மிக கண்டனத்திற்குரியது. வெளிப்படையாக யாரும் பேச மாட்டாங்க. பட் இது என்னப்பா வார்த்தை? இது நம்ம வீட்டில் சாக்கடை ஊற்றுனாங்க தம்பி, மலை தள்ளி வச்சுட்டு போனாங்க. செல்வம் தான் காரணன்றது ஊருக்கே தெரியும். அப்போ கூட அவரை கடும் விமர்சனம் பண்ணியிருக்கேன், பண்ணுவேன். இது போல் ஒரே வார்த்தையில் புத்தியை காமிச்சிட்டாருன்னு சொன்னேன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு யோசிச்சுப்பாரு. சொல்லாமல் அப்படியே அதால் மனுஷனே இல்லை, இப்படி ஒருத்தன் செய்வானா அப்படின்றது வேற. ஒரே வரி புத்தியை காமிச்சிட்டான் பாருன்னு சொன்னேன்னா அது சாதி ரீதியான தாக்குதல், செய்யக்கூடாது. ஆனால் பன்றிகளோடு சண்டையிட முடியாதுன்னு யாரை சொல்கிற நீ? கட்சி நடவடிக்கை எடுக்குமா சார்? நீங்கள் பாருங்க மாலதி, இன்றைக்கி நடவடிக்கை எடுத்துடுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஆர் பிரைமரி மெம்பர்ஷிப்லேருந்து சாக் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுவார் பிரவீன் சக்கரவர்த்தி? வேற கட்சிக்கு போவார், தாவைக்காகவே போயிடுவார். தினம் போய் மைக்கு போடுவாங்களா? செங்ஸ் மாதிரி தான். இத்து போன செங்கோட்டை என்கிட்ட டெய்லி மைக்க போடுறாங்களா? அப்போ தான் சொன்னேன், தும்முன கதையை சொன்னேனே, அப்போ போய் போடுவாங்களா? ராகுல் காந்திக்கு அறிவே கிடையாதுன்னு பேட்டி கொடுப்பார். இப்படி பேசுகிறாள், ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு செல்வ பெருந்தகை இப்படி பேசக்கூடிய ஆள், ராகுல் காந்திக்கு அறிவே கிடையாது, அவரால் தான் இந்த கட்சி வீணாக போச்சு. அந்த குடும்பத்துக்கிட்டே இருந்து கட்சி வெளியில் வந்தால் தான் காங்கிரஸ் கட்சி உருப்படும். தமிழ்நாட்டில் ஒரு நாளும் காமராஜர் ஆட்சி அமையாது. இப்படி டெய்லி எலெக்ஷன் நேரத்தில் பேட்டி கொடுத்தா இது நல்லதா? சசி தரூர்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? ஆமாம் சார். ராகுலையோ காங்கிரஸையோ விமர்சனம் பண்ணுறதில்ல, ஆனால் மோடியை புகழ்ந்துக்கிட்டே இருக்கார். எந்த அளவுக்கு பிஜேபி ப்ளே பண்ணுதுன்னா, வெளிநாட்டை சேர்ந்த அதிபர்கள்லாம் வரும்போது ஸ்டேட் டின்னர்னு கொடுப்பாங்க. அது ஒரு நாடு கொடுக்கக்கூடிய விருந்து. கட்சியோ அரசு கொடுக்கக்கூடிய விருந்துன்றதை விட அரசு தான் ஒரு நாடு கொடுக்கக்கூடிய விருந்து. அப்படி ஒரு விருந்து கொடுக்கும்போது எதிர்க்கட்சி தலைவர்களை, முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களை அழைப்பாங்க விருந்துக்கு. காங்கிரஸ்லேருந்து யாரை பார்க்க கூப்பிடணும்? ராகுல் காந்தி அவர், இல்லைன்னா கார்கே, சசி தரூரை கூப்பிட்றாங்க. 5 நிமிஷம் ஆகாது நீக்கிறதுக்கு. எதுக்கு? நல்லா இங்கிலீஷில் ஸ்டைலாக பேசுவார். இப்போ எல்லா நேஷனல் மீடியாலே உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். தேவையா? இப்போ அடுத்து இதே போல் நீக்கப்படாமல் இருக்கக்கூடிய இன்னொருவரை பற்றி பேசுவோம். யார்? திரு அண்ணாமலை. அண்ணாமலை அவர்கள் கடந்த வாரம் என்று நினைக்கிறேன் டெல்லி சென்றார். மீடியாலெலாம் என்ன ரிப்போர்ட் ஆச்சு? அமித்ஷா அவர்களை சந்திக்க போனார். என்ன நடந்துச்சுன்னு மீடியாவில் ரிப்போர்ட் ஆச்சு? டெல்லிக்கு போனது நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒழுங்காக வேலை செய்யலை, வேஸ்ட் பீஸ் பேசுகிறது ரொம்ப மென்மையாக பேசுகிறாரு. ஆக்ரோஷமாக இருந்தால் தான் பிஜேபி இங்கே வளர முடியும். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரே வழி, பொருத்தமான தீர்வு. அதனால் நயனார் நாகேந்திரன் அவர்களை நீக்கிட்டு அண்ணாமலை அவர்களை போட போகிறாங்க தலைவராக. நான் ஷோவில் என்ன சொன்னேன்? வாப்பா, டிடிவியை பிரித்து விட்டது நீ தான், அவர் தேவையில்லாமல் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு, போய் பேசி சமாதானம் பண்ணி என்டிஏ கூட்டணிக்கு அழைத்து வரவும். பார்த்தார டிடிவியை விருந்தே வச்சுருக்காங்க. நட்பு ரீதியான சந்தீப் சார், தெரியும் எங்களுக்கு என்ன நட்புன்னு. இல்லை அப்படி எடுத்துக்கலாம், ஆனால் எனக்கு பார்த்தோன்னையுமே ஒருவேளை நம்ம சார் சொன்னது தானோ அப்படின்னு தான் கனெக்ட் ஆச்சு. இந்த நேரத்தில் என்னம்மா நட்பு? சரி, நட்பு ரீதியான சந்திப்பு முடிச்சோடனே இதுக்கு டெல்லி போகிறாரு. அப்போ தான் சார் எனக்கு சந்தேகமே ஆரம்பிச்சு. அப்போ என்ன சொல்லியிருப்பாரு சார் டிடிவி? ஏதாவது டேர்ம்ஸ் வச்சுருப்பாரு. அண்ட் இவ்வளவு நாள் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அணியோட அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம். கட்சிகளை இணைக்கிறதுக்காக பிஜேபி தலையிடுவதில் ஒன்றும் தவறில்லையே அப்படின்னு சொன்னார் முந்தா நாள். அவங்க கட்சி பிரச்சனை அவங்களே எப்படி தீர்த்துக்க முடியும்? அடடே, தவறு இல்லையே. துரோகியை பழிவாங்காமல் விட மாட்டேன்ட்டு ஏன் பேசலை? அவ்வளோ பேரும் ஒன்றா வரப்போகிறாங்கன்ட்டு எவ்வளோ நாள் ஆச்சு நான் சொல்லி? 2 மாதமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. மொத்த பேரும் வந்துடுவாங்கன்னு சொன்னேன்னா திமுக ஜெயிக்கும், எது வேண்டுமானாலும் நடக்கும், திமுகவோட கூட்டணி சேருவீங்களான்னா நடக்கலாம் அப்படின்னு சொன்ன பன்னீர் இப்போ என்ன பேசுகிறாரு? சசிகலாவும் வர்றாங்க. ஷீல் கேம்பெயின் ஃபார் என்டி, டேடி அண்ட் சன் வில் ஜாயின். அதான் மாம்பழத்தை பிடுங்கிட்டாங்களே. இப்போது ரஃப்பாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். கொங்கு சீல்டு, ஓகேவா? கொங்கு இவங்க தான் முடியாதாங்க. அதை மீறி இதை ஆட்டை களைச்சி விடலான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் ரெடி பண்ணாங்க. அந்த அன்பு கூட்டம் இப்போ எந்த முச்சந்தியில் நிற்குதுன்றதை பார்த்துட்டோம். சரியா? அண்ணா விஷன் என்னன்னு கேட்குறாங்கன்னா பேசவே மாட்டேங்கிறாரு. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையோட வெற்றி பெறும். நேற்று இப்போ இது வரைக்கும் இருக்குது.
எடப்பாடி முதல்வர் ஆகணும் வரமாட்டேங்குது. ஓகே, சொல்ல மொத்தமாக அதை பிடிச்சி விடுவாங்க. கொங்கு சீல்டா. வட தமிழகத்தில் எந்த சமூகத்தினரின் வாக்குகள் அதிகம்? வன்னியர், வன்னியர், தலித்துகள். தலித்துகள். சரியா? டேடி அண்ட் சன் வந்துட்டாங்கன்னா வன்னியர் வாக்கு எந்த போயிட்டு வரும்? என்டிஏ. அது போக திரு சிவி சண்முகம் அவர்களே அந்த சமூகத்தின் செல்வாக்கு மிக்க தலைவர். வந்துடுமா? தலித் மக்கள் வாக்கு யாரிடம் இருக்கிறது, யாருக்கு செல்லும்? விசிகே. விசிகே. ரைட்டா? அதில் முக்கால்வாசியை விஜய் எடுக்க மாட்டாரா? எடுப்பார். அப்போது அந்த வாக்குகளை பூரா விஜய் எடுத்துன்னு போயிடுறாரு. அங்கே மீதி இருக்கிற 50% எது? வன்னியர்ஸு. அது இங்கிட்ட வந்துடுது. நார்த்து கவர்டா. இப்போ மீதி இருக்கிறது இங்கே சவுத்து. அண்ணன் ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி இங்கிட்டு தான் வர்றாங்க. தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்கு வந்து விட்டதா? சும்மாவே அவங்க பிஜேபி பக்கம் தான் இருக்காங்க. எங்கள் பேரை மாற்றி கொடுத்தீங்க, அதனால் நாங்கள் ஐயராயிட்டோம் அப்படின்னு அவங்க ஏற்கனவே ரொம்ப லாயலாக இருக்காங்க. இது வந்து 2015 இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அமித்ஷா. ஸோ அவங்க இங்கிட்ட வந்துடுவாங்க. ரைட்டா? மீதி சவுத்தில் யார் அதிகம்? முக்குளத்தோர். முக்குளத்தோர். ஓபிஎஸ், டிடிவி, ஸ்மால் மம்மி. ஓகே, வேறு யார் இருக்கிறார்கள்? நாடார்ஸ். பொன்னார் இருந்தாருன்னா அங்கே அதுக்கும் தமிழிசை. இப்போது இது போக எந்த சமூகத்தின் வாக்கு அல்லது எந்த பகுதியில் திமுக செல்வாக்காக இருக்கிறது சொல்லுங்கள். அவங்க வெற்றிக்கு ஒரு பெரும்பாலும் உதவுச்சுன்னா இளைஞர்கள் வாக்கு தான். ஏன்னா இளைஞரணியை வச்சு தான் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முடிஞ்சு கதை முடிஞ்சா? இதுதான் அமித்ஷா கேல்குலேஷன். அதோட நீட்சி தான் அண்ணாமலை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கிட்ட வந்துடுது. ஸோ டிடிவிலாம் வந்து ஓகே நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு அறிவிக்கிறாருன்னா அது டென்டேட்டிவாக எப்போ சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? ஜனவரி. தை பிறந்தால் வழி பிறக்கும். தமிழகத்துக்கே வழி பிறக்கும். இது ஒரு புறம். இன்னொரு புறம் டாமி தன் வேட்டையை தொடங்கிவிடும். எப்படி ஜெயிப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள். சரி சார், மொதல் அரெஸ்ட் யார் தான் சார்? தட்ஸ் டைசி. இப்போது யார் யாரெல்லாம் சிக்க போகிறாங்கன்னு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது. அப்ரூவ் ஆகுறியா, அரெஸ்ட் ஆகுறியா? ஸோ அதை பார்த்து ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க அரெஸ்ட். செந்தில் பாலாஜி தூக்குனா ஒரு 60 தொகுதி போச்சா? நேரு தூக்குனா ஒரு 20 தொகுதி போச்சா? மூர்த்தி தூக்குனா ஒரு 20 தொகுதி போச்சா? எம்ஆர்கே தூக்குனா ஒரு 10 தொகுதி போச்சா? இப்படி சேர்த்துக்கிட்டே வந்தேன்னா ஒரு 80-90 தொகுதி போச்சா? அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிற இடத்துலலாம் அடி, காங்கிரஸ் நிற்கிற இடத்துலலாம் துவம்சம் பண்ணுவாங்க. எப்படி ஜெயிப்பீங்க? மீதியை பிளாஸ்ட் பார்த்துக்குவார். அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள். திஸ் இஸ் ஹவு தே ஒன் பீகார். திஸ் இஸ் ஹவு தே ஆர் வின்னிங் எலெக்ஷன்ஸ் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ். அவங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வாக்காளர் திருத்தத்துக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பார்டரில் 200 ஓட்டு, 300 ஓட்டு, 1000 ஓட்டு, 1500 ஓட்டு, 2000 ஓட்டு, இந்த பார்டரில் கூட நீ மிஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கு தான் அந்த மிஸ் ஆகிற மாதிரியான வாக்கை பூரா தூக்கிடுறது. ஆனால் திமுக தரப்புலேயும் வந்துட்டு எல்லா வாக்கும் எடுக்கிறதுக்காக இந்த மடிக்கணினிகளை கொடுக்க போகிறாங்களா டிசம்பர் 12. இந்த மாதிரி வந்துட்டு அவங்களும் திட்டங்கள்லாம் முன்னெடுத்துட்டு வராங்களே சார். அதுவும் சரி, மகளிர் உரிமை தொகை ரெண்டும் சரி. இது வாக்குகளாக அறுவடை ஆகாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், மடிக்கணினி பூரா அங்கிட்டு போயிடும். அதுலேயும் நீங்கள் கொடுக்குற லேப்டாப்பை வாங்கி விஜய் வீடியோ பார்த்துட்டு இருப்பான். திமுகக்கு எதிராகவே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எஸ், அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவான். அதில் எடிட்டிங்க உட்காந்து போயிட்டு ஐடி விங்க அதில் ஒர்க் ஆகிடுங்க. அது யூஸ் ஆகாது. தட் வாஸ் அ பேட் மூவ். எனக்கு எவன் ஐடியா கொடுத்ததுன்னு தெரில. சரி, முடிச்சு போச்சு, ட்ராப் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நீங்கள் ஒரு செலக்ட் ஃபியூக்கு கொடுத்து மீதி இருக்கிற எல்லாரையும் உங்கள் எதிரியாக்குறீங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா பாஸ் அவுட் ஆகி போனவன் காண்டா வர மாட்டானா? ஏன்டா டே, போன வருஷம் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கும்ல. இல்லை சார், இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் கொடுக்கறதுனால அப்போ அடுத்து படிக்கிறவனுக்கு தானே சார் ஹெல்ப் ஆகும். முடிச்சு போகிறவனுக்கு கொடுத்து என்ன சார் பையன்? அடுத்த வேலைக்கு போயிட்டேன்னா ஏதாச்சும் ஏதோ ஒரு காரணம். அவங்களுக்கு தான் சார் 18 வயசு. ஷீஸ் ரைட். ஃபஸ்ட் இயர் 17 ரைட்டா? 18 வயசு முடிஞ்சவொன்னே அவனுக்கு கொடுக்கலான்ட்டான். அவன் பூரா இங்கே இருக்கான். இன்னொன்று, நீங்கள் கொடுக்குற லேப்டாப்பை வச்சு ரீல்ஸை போட்டு அட்டி எப்படி கும்ம போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ நாள் ஃபோனில் கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பான் எடிட்டிங்க. இப்போ நல்லா அடோபி ப்ரீமியர்லாம் இன்ஸ்டால் பண்ணி நல்லா கும்முன்னு பண்ணுவாங்க. அது ஏஎல்லாம் வருதான் ஜென்ரேட் பண்ணி. அது உதவாது. அப்படியே ஃப்ரீ வைஃபையும் கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போட்டுப்பாங்க பசங்க, ரீசார்ஜ்லாம் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் வந்து நான் முதல்வனா தவ புதல்வனா? தமிழ் புதல்வன். தமிழ் புதல்வன். அதில் தராங்களா? 1000 ரூபா தராங்களா? அதில் வாங்கி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வீடியோ போட வேண்டியதான். அது ஒன்று. இரண்டாவது, இந்த மகளிர் உரிமை தொகை. கண்டிப்பாக திஸ் இஸ் நேச்சுரலி ஹியூமன் சைக்காலஜி. 22 மாதமாக நீ ஏன் கொடுக்கல? எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு தாட்டு ஒரு மைண்டில். இன்றைக்காவது கொடுக்குறாங்களேன்னு நினைக்க மாட்டாங்க. நான் அன்றைக்கி அப்ளிகேஷன் கொடுத்தேன்ல, ஏன் கொடுக்கல? அப்படியே இருந்தாலும் 1500 ரூபா நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இபிஎஸ் மோடியை வச்சு பேசலாம். புது ஐட்டத்தை தூக்கி வீசுவாங்க. எப்படி சமாளிப்பீங்க? சார் அதே பண்ணுறாங்க. நம்ம இவர்கள் ஓபிஎஸ்சியும் போய் மீட் பண்ணியிருக்காரு சார். ஓபிஎஸ் டன்னு அவங்கள்ட்ட தான் நேராக பேசிட்டாங்களே. முரண்டு பிடிக்கிறது யார்? டிடிவி தினகரன் அவர்கள். நீ தானே தூண்டி விட்ட, போய் பேசி கூட்டுவா.
அவரும் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிட்டார் சார். அதாவது நான் வெளியே வந்ததுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் சொல்கிறது வருத்தம் அளிக்குது. நம்மளை எவ்வளோ தான் காரணம், இதை கண்டுபிடிச்சிட்டிங்களேன்னு வருத்தம் அளிக்குதுன்றது சொல்ல விட்டார். எனக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், டிடிவி இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பொலிட்டீஷியன். அவர் பண்ணதிலே பெரிய ஸ்லிப் இதை தான் ஃப்ராய்டியன் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க. கூகுளில் தேடிப்பார் ஃப்ராய்டியன் ஸ்லிப். ஒன்று அறியாமல் உண்மை வெளில வந்துடும், எவ்வளோ கேர்ஃபுல்லாக நீ பேசினாலும். அண்ணாமலை இருந்த வரைக்கும் பிஜேபி நல்லா இருந்துச்சு, நைனாருக்கு கட்சி நடத்த தெரிலன்ட்டு அவர் சொன்னார்ல, தட் இஸ் ஃப்ராய்டியன் ஸ்லிப். உன் கட்சி வேலையை பாரு பஸ், நீ அவங்க கட்சி எப்படி நடந்தா என்ன, உன்ட்ட சர்டிஃபிகேட் கேட்டாங்களா? அவ்வளோ பெரிய பிஜேபி தலைமைக்கு யாரை தலைவராக போடணும்னு தெரியாதா? அப்போது இதான் ஃப்ராய்டியன் ஸ்லிப். அவர் அறியாமல் யார் சொல்லிக் கொடுத்தாங்களோ அவர் பேரை சொல்லிட்டார். ஆனால் டிடிவி தினகரன் சொல்கிறார் சார், தாவேக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சுன்னா என்டிஏ 3வது இடத்துக்கு தள்ளப்படும் சொல்லி. அது போன வாரம், நான் சொல்கிறது இந்த வாரம் சார் 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்படி தான்ப்பா. ஏன்ப்பா நான் உன்ட்ட இப்போ எப்போ சொன்னேன், எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது மணிக்கு மாறுதல்கள் நடக்கும், டிசைனாக குட்டிக்காரன் அடிப்பாங்க நான் சொன்னேன்னா. இந்த விருந்து வந்து நைட் நடந்திருக்கு, அதான் விருந்து அப்புறமா நடந்திருக்கு. இது வந்து விருந்துக்கு முன்னாடி வந்தது. டிசைனாக குட்டிக்காரன் அடிப்பாங்கன்னு சொன்னேன்னா இப்படி அடிக்கிறாங்க தெரியுதா? இன்னும் ஒரு 2 நாள் போயிட்டு வந்த உடனே மோடிஜியை போல ஒரு சிறந்த ஆளுமையை இந்தியா பார்த்தது இல்லை. சரி, அப்படி என்னதான் சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சமாதானப்படுத்தியிருப்பாரு? அண்ணே 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், சொன்ன கேட்டுக்கண்ணே, புரிஞ்சுக்கண்ணே, நீயாவது ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேனே, நான் ஐபிஎஸ் அதிகாரிண்ணே, அசிங்கமாக இருக்குண்ணே, இவ்வளோதான். அடுத்து புதுச்சேரி அரசியல் சார், இன்னைக்கு அங்கே தான் நடந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு பேசுவோம். லஜக் கட்சி தலைவர் ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் நாங்கள் தாவேக்கா கூடயும் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் வந்து தாவேக்காவுக்கு எதிராக பேசிக்கிருந்தாரு சார். அவர் புதுசு அரசியலுக்கு, ஓகே, யங் பொலிட்டீஷியன், ஆஸ்பிரேஷனல் பொலிட்டீஷியன், பிஸ்னஸ் மாதிரியே இதுவும் ஈஸின்னு நினச்சிட்டு வந்துட்டார். தாவேக்கா கூட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. மச்சான் விடுவாரா? நீ கூட்டணி சேர்ந்து நீ பாண்டிச்சேரிக்கு சிஎம் ஆகிடுவ, அவர் இங்கே டெபாசிட்டை எடுத்துகிட்டு உட்காந்துருப்பார் தமிழ்நாட்டில், வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? இன்னொன்று, அப்புறம் இதுக்கு தாவேக்கா விமர்சனம் பண்ணுறீங்க? அதான் ஒன்றுமே புரியல, அவங்களோட நிலைப்பாடு என்னன்றது அவங்களாவது கிளியராக இருக்காங்களான்னு தெரியல. அவங்க கிளியராக இருந்தால் ஏன் இப்படி பேசுகிறாங்க? அவங்களும் கிளியராக இல்லை. இந்த சமூகத்தை பற்றிய ஒரு தாழ்ந்த மதிப்பீடு தான் இதெல்லாம் என்று நான் பார்க்கிறேன். பணத்தை தவிர உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? அப்புறம் பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டு தானே செய்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ், அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் அம்பானி பிரைம் மினிஸ்டர் ஆகல? ஏன் அடானி பிரைம் மினிஸ்டர் ஆகல? அவங்க ஆகலை, ஆனால் அவங்க கொடுத்த நிதி பாஜக வின் பண்ண வச்சிருக்குல்ல. அதுதான் பண்ண முடியும். நீங்களும் கொடுத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. யூ கேன் பி கிங் மேக்கர்ஸ், யூ கேனாட் பி தி கிங். புரியுதா? எம்ஜிஆருக்கே கை வரலப்பா புதுவை, ஆங்கில அரசுக்கே கை வரவில்லை. அதனால தானே கடைசி வரைக்கும் ஃப்ரெஞ்சு ஆளுகையில் தானே இருந்தது. அது எம்ஜிஆருக்கு கை வரவில்லை, ஜெயலலிதாவுக்கு கை வரவில்லை, கருணாநிதிக்கு கை வரவில்லை. அவ்வளோ ஏன் பாஸு தோட்டத்துக்கு வந்தியா? தைலபுரத்துக்கு அங்கேருந்து எவ்வளோ தூரம்? 25 கிலோமீட்டர். பெரும் பகுதி வன்னியர்கள். தமிழ்நாட்டில் சண்டை போடுறதுக்கு பாண்டிச்சேரியில் முதல்வராகிறது ஈஸியா? 30 தொகுதி. ஏன் முடியல வரால? அந்த ஊருக்காரன் தான் ஆக முடியும். நீங்கள் இங்கேருந்து போய் லஜக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆகலான்னு நினைப்பா உங்களுக்கு? அவ்வளோ மொக்கையாப்பா பாண்டிச்சேரி ஜனங்க. லட்சிய ஜனநாயக கட்சின்னு சொல்லியிருக்கேன் சார் உங்களை. லஜக் சுருக்கி சொல்கிறேம்மா. மென்மையான கண்டனங்கள் அரசியல் அரட்டைக்கு. உங்களுக்கு அந்த பணம் இல்லைன்னா உங்களுக்கு எங்கேருந்து இந்த துணிச்சல் வருது? அதுவும் வாழும் காமராஜரை வீழ்த்தலான்னு நினைக்கிறீங்க பாருங்க. நீங்கள் அவரை வாழும் காமராஜர்னு சொல்கிறாங்க, சொத்துப்பட்டியில் போய் பார்த்தா பல ஓடி வச்சிருக்காரு, வாழும் காமராஜரா? தம்பி போய் 5 நிமிஷம் பேசணுன்னா வாழும் காந்தின்ற நீ பார்த்தா சி இந்த மனுஷனா அப்படின்னு தொல்னு இது வரைக்கும் ஆஃப் ஹேண்ட் சட்டை இது வரைக்கும் போட்டுருப்பார். ஆமாம், பார்க்க காமராஜர் மாதிரியே தான் அப்படி தான் இருப்பார். சில விஷயங்களை சொல்ல முடியாது, நிறுத்திக்குவோம் அதோட. போதும் இந்த காமராஜரோட புகழ். அவரை வீழ்த்திருவீங்களா நீங்கள்? எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இருந்தாலும், எப்போ எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கிறான்றது அவருக்கே தெரியாது. ஊர்னவர் அங்கேயே அவருக்கு எதிராக நீங்கள் போய், அதுவும் அவருக்கு அநேகமாக இது கடைசி டேர்மாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? முதுமை இடம் கொடுக்காது அடுத்தது 31 தேர்தலுக்கு. அவர் லாஸ்ட் டைம்ப்பா எனக்கு போதும்ப்பா அப்படின்ட்டு விட்டு போயிடுவார். நீங்கள் அவருக்கு 48 மணி நேரம் கெடு கொடுக்குறீங்க. ஹீஸ் தி சீஃப் மினிஸ்டர், ஹீஸ் தி சீஃப் மினிஸ்டர் வித் தி சப்போர்ட் ஆஃப் பிஜேபி. இந்தியா பூரா கேஸ் போடுவாங்க உங்களுக்கு. மற்றவங்களுக்காவது அந்த ஊரில் தான் போடுவாங்க, உங்களுக்கு இந்தியாவை பூரா கேஸ் போடுவாங்க. கேரளா இடியில் மட்டும் 30 கேஸ் இருக்குது மார்ட்டின் மேலே, தெரியுமா? இந்தியா பூரா இருக்குது கேஸு. இந்த பாண்டு மட்டும் இல்லைன்னா நேரம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எதுக்கு எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க? இங்கே சொல்கிறது தான் அங்கேயும். நான் அவ்வளோ முட்டாளா ஜனங்க சார். நீங்கள் எப்போ பாரு திமுகவை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. முதலீடு வரல, ஒன்றும் வரல, சும்மா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஜூனியர் குப்பண்ணாவுக்கு பிரியாணி வாங்குறீங்க சார்? முதலீடு பண்ணுறாங்க சார். ஜூனியர் குப்பண்ணா 100 crore இன்வெஸ்ட்மெண்ட்டு 300 பேருக்கு வேலை கிடைக்குதான். அதே மாதிரி இன்னொரு நிறுவனமும் பண்ணுறாங்க, அனில் சேமியா. அடுத்து முதலீடு பண்ணுற நிறுவனங்களோட பேரை சொல்லவா? சொல்லுங்கள் சார். பொம்மி நைட்டிஸ், மான்மார் குடைகள், ராம்ராஜ் காட்டன் வேட்டிகள். அதெல்லாம் முதலீடாக தெரியலையா? மைசூர் பாக்காரன்ட்ட வாங்குறீங்க, இப்போ அடுத்து பிரியாணி கடைக்காரன்ட்ட வாங்கிறீங்க.
இதெல்லாம் முதலீடாப்பா. இது எனக்கு ட்ராமா பண்ணுறதுனாலும் கொஞ்சம் லாஜிக்கலாக பண்ணுங்கள் ட்ராமா. ஜூனியருக்கு இப்போ நான் முதலீடு பண்ணியிருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொன்னால் சிரிக்க மாட்டாங்களா? அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா அப்புறம் எதுக்கு ஸ்பெயினுக்கு போனீங்க? ஏங்க அதுக்கு லாஜிக்கலாக பண்ண மாட்டிங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவு வளர்ச்சி குன்றிய ஒரு நபரை நீங்கள் தொழில்துறை அமைச்சராக போட்டால் என்னென்னலாம் நடக்கிறது தெரிகிறதா? அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? சார் இப்போ அது ஒரு பிஸ்னஸ்ஸு. அவன் பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் கூகுளை கூட்டின்னு வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறான். 15 பில்லியன் டாலர். நீங்கள் வந்து அனில் சேமியா, பொம்மி நைட்டி, மைசூர் பாகு இல்லை சிரிக்க மாட்டாங்களாப்பா? இது தெரியல பார்த்தியா உங்களுக்கு? இல்லை சார், மக்களே நம்ப வச்சிட்டாங்க சார் இதெல்லாம் முதலீடுன்னு சொல்லிட்டு. அது என்னப்பா முதலீடு? பிரான்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அது முதலீடாப்பா? நீ கூட நாளைக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நீ கூட பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். நீ முதலீட்டாளரா? பிரிகேடை முதலீடு நாங்கள் ஞாபகம் இருக்கா? சார் அனில் சேமியாவை சொல்கிறாங்க, நீங்கள் பிரிகேடை சொல்கிறீங்க. நான் அந்த தொழிலை நான் குறைச்சி பேசலாமா? பொம்மி நைட்டியாக இருக்கட்டும், அனில் சேமியாவாக இருக்கட்டும், அந்த குப்பனாவாக இருக்கட்டும், நான் அதை குறைச்சி மதிப்பில்லை. பட் ஹுண்டாய் முதலீடா, BMW முதலீடா, செயின்கோபைன் முதலீடா, ஃபோர்டு முதலீடா, அனில் சேமியா முதலீடா? சார் இவங்களாம் உள்ளூர்காரங்க சார். இதுல என்னையா முதலீடு இருக்கு? இவங்க பிசினஸ் பண்றாங்க. ஆமா, இதுக்கு எதுக்கியா ஸ்பெயினுக்கு போனீங்க அனில் சேமியாட்ட காசு வாங்குறதுக்கு? அப்ப நீங்க சவுக்கு மீடியாவே சொல்லாமே, 10 பேருக்கு நம்ம வேலை கொடுத்துருக்கோம். எஸ் அஃப்கோர்ஸ்ங்க, நான் ஒரு தொழிலதிபர். ஃபீல் ஆயிட்டேன் போ. ஆமா, எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா இல்லையா? எதற்காக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு நிதி உதவி பண்ணா உள்நாட்டு நிறுவனங்களுக்கு நாங்கள் நிதி உதவி பண்றோம். எதுக்கு ஸ்பெயினுக்கு போனேன் சொல்லு, பதில் சொல்லு. அமெரிக்காவில் எதுக்கு போய் சைக்கிள் ஓட்டினேன்? நீ ஓன் தூட்டில் போயிருந்தா நான் கேள்வி கேட்க மாட்டேன். எங்க தூட்டில் போனா கேட்பேன். ஏதோ ஒரு ஸ்குரில் சேமியானா கூட நீங்க அமெரிக்காவுக்கு போனதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். இது ஒருவேளை இந்த முதலீடு சொன்னீங்களே நீங்க, தாவேகாக்கு போட்டியா இருக்குமா? அது இதுதான் தவறான காரியம். சொல்லுப்பா, லாஜிக்கலாக இருக்கா? கம்பெனியை நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோம் பாரு, நீ இனிமேல் உன் கட்சியில் ஏன் இருப்பான் அப்படின்னு. சரி, நாளை பெருந்தலைவர் விஜய் அவர்களோட எழுச்சி உரையை பற்றி விரிவாக பேசுவோம். நன்றி. நன்றி சார்.